ஹாய் காய்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இந்த வீடியோ வந்து பண்ணாக்க ரீசெண்டாக ரொம்ப வந்து பண்ணாக்க ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கு. ஸோ நிறைய பேர் கேட்டாங்க. ஸோ அதில் தான் உடனே கொண்டு வந்துட்டேன். ஸோ ஈஸி தான் க்ரியேட் பண்ணுறது. ஸோ அதுக்கு ஜஸ்ட் இந்த வீடியோ மட்டும் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வந்து பண்ண உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும். ஆனால் ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட் நான் சொல்கிற ஸ்டெப்பை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ண மட்டும் போதும். ஸோ எப்படி நம்ம பார்த்துடலாமா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பிக்கு தான் எடிட் பண்ண பாருங்க. ஸோ அதுக்கு நம்ம ChatGPT தான் யூஸ் பண்ண பாருங்க. ஸோ அந்த பிக் எடிட்டிங்கான ஃப்ராண்ட் வந்து பண்ணாக்க நான் ஆப்ஷனில் கொடுக்குறேன். ஜஸ்ட் அதை வந்து பண்ணாக்க நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு ChatGPT வந்து பண்ணாக்க நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட இல்லைனாக்கா ப்ளே ஸ்டோரில் போய் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே ப்ளஸ்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஃபோட்டோ இருந்ததை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய அந்த பிக் வந்து பண்ணாக்க நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே டன்னுறதை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே ஆஸ்க்குன்னு இருக்கா, ஜஸ்ட் அந்த இடத்துல நீங்கள் காப்பி பண்ண அந்த ஃப்ராண்ட்டை இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஒரு ஃபியூ செகண்ட் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ நம்மளுக்கு பிக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஜஸ்ட் அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு மேலே சேவ்ன்றதை கிளிக் பண்ணி இந்த பிக் வந்து பண்ணாக்க நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு பிக்கு சரியாக வரலைனாக்கா ஜஸ்ட் அந்த 3 பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ரீட்ரைன்னு கொடுத்தீங்கன்னாக்கா அது மறுபடியும் வந்து பண்ணாக்க கிரியேட் ஆகும். ஸோ இதே மாதிரி வந்து பண்ணாக்க நீங்கள் பிக்கை எடிட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ நீங்கள் எடிட் பண்ண இந்த பிக்கை வந்து பண்ணாக்க நீங்கள் பேஜ் பிக்கை வந்து பண்ணாக்க நீங்கள் கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து பண்ணாக்க நீங்கள் ஃபோட்டோ ரூம் ஆப் வந்து பண்ணாக்க நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் நான் வந்து பண்ணாக்க ட்ரை பண்ணேன். ஸோ எக்ஸாக்டாக வந்து பண்ணாக்க பேக்ரவுண்டு எனக்கு வந்து பண்ணாக்க அதை ரிமூவ் பண்ணி கொடுக்கல. ஸோ இருந்தாலும் நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ ஓகே, இது கரெக்டாக வந்துருச்சு. ஸோ உங்களுக்கு வரலனாக்கா நீங்கள் ஓனை வந்து பண்ணாக்கா பிக்ஷாட் ஆப் யூஸ் பண்ணி வந்து பண்ணாக்கா நீங்கள் பேக்கை ரிமூவ் பண்ணிக்கோங்க. பட் நானே 4-5 பிக்கு வந்து பண்ணாக்கி இதுக்கு முன்னாடி நான் ட்ரை பண்ணேன். பட் அது பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி கொடுக்கல இந்த மாதிரி. ஸோ பட்டு வீடியோ க்ரியேட் பண்ணும்போது வந்துருச்சு. ஓகே, ஸோ இப்போ கீழே கன்ஃபர்ம்ன்றதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ கீழே எக்ஸ்போர்ட் இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். இந்த பிக் வந்து பண்ணாக்க மொபைலில் வந்து பண்ணாக்க சேவ் ஆயிரும். ஓகே, ஸோ உங்களுக்கு ஃபோட்டோ ரூம் ஆப்பில் சரியாக வரலைனாக்க பிக்ஷாட் ஆப் யூஸ் பண்ணி இங்கே ரிமூவ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனாக்க இந்த பேக்ரவுண்ட் ரிமூவ் வந்து பண்ணாக்க நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் ப்ளே ஸ்டோர் இருக்குது இந்த ஆப்பை. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு ஐட் மோஷன் ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த வீடியோவில் யூஸ் பண்ணியிருக்கிற ஃபண்டு எப்படி உங்கள் ஐட் மோஷனில் இன்புட் பண்ணுறது நம்ம பார்த்தலாம். ப்ராஜெக்ட் இன்புட் பண்ணுறதுக்கு முன்னாடியே. ஓகே, ஸோ அது கீழே ப்ளஸ் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஏதோ ஒரு சைஸில் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே ப்ளஸ் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு கீழே டெஸ்ட் இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. மேலே ஃபாண்ட் நேமை நீங்கள் செலக்ட் பண்ணினாக்க கீழே விவால் ஃபாண்ட்ஸ் இருக்கும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு மேலே ஆப்ஷனில் 3 பட்டன் இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னாக்க இன்ஃபாண்ட் இருக்கும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் ஸோ நான் கொடுத்த அந்த ஃபாண்ட் வந்து பண்ணாக்க நீங்கள் டவுன் பண்ணி வச்சுருக்கீங்களா, அது எந்த ஃபைல் இருக்கோ அந்த ஃபைலில் போய்ட்டு ஜஸ்ட் அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அது ஆட்டோமேட்டிக் வந்து பண்ணாக்க இன்புட் ஆயிரும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஐட் மோஷன் ஆப்பை நம்ம க்ளோஸ் பண்ணி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த ப்ராஜெக்ட்டுக்கான ப்ரீஷியேட் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி நீங்கள் இன்புட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு இன்புட் பண்ணும்போது யாராவது ப்ராப்ளம் வந்துச்சுனாக்க தனியாக இன்ஸ்டாகிராமில் நான் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்த்து நீங்கள் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி உங்களுக்கு ஒர்க் ஆகலைனாக்க ஸோ இந்த ப்ரீஷியேட்டுக்கான QR இமேஜ் நான் வீடியோவில் ஆட் பண்ணுறேன். ஸோ இதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டு எடுத்துகிட்டு ஜஸ்ட்டு உங்கள் மொபைலில் ஸ்கேனர் இருக்கும். ஸோ அதில் போய் வந்து பண்ணாக்க நீங்கள் ஸ்கேன் பண்ணி இந்த ப்ராஜெக்டை நீங்கள் இன்புட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தினாக்க உங்களுக்கு இதில் எப்படி தான் வந்து பண்ணாக்க ஷோ ஆகும். ஜஸ்ட் இதில் நீங்கள் பிக்கை மட்டும் ரீப்ளேஸ் பண்ணால் மட்டும் போதும். ஸோ எப்படி நம்ம பார்த்துடலாமா? ஸோ ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துக்கலாம். ஸோ மேலே என்னுடைய பிக்கு நான் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட்டு அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த கலெஃபின்ற கோட்டு ஸ்டாரிங் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி வச்சுருக்கீங்க பாருங்கள். ஸோ அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு மேல் ப்ளஸ் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அடாச்சா? ஸோ நெக்ஸ்ட்டு உங்கள் ஃபிங்கரால் மூவ் பண்ணி உங்களோட பிக்கு கரெக்டாக எந்த மாதிரி ஆட் ஆகிடுமோ அந்த மாதிரி கரெக்டாக வந்து பண்ணாக்க நீங்கள் அட்மெண்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அப்படி நீங்கள் கீழே நீங்கள் மூவ் பண்ணாக்க நான் ஒரு 2 பேக்ரவுண்ட் இமேஜ் நான் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு எது செட் ஆகுதோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் கீழே இருக்கிறத வந்து பண்ணாக்க ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த டெஸ்ட் வந்து பண்ணாக்க என்னோடய பிக்கு வந்து பண்ணாக்க இந்த மாதிரி கொஞ்சம் ரைட் சைடில் சாஞ்ச மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கு ரிலேட்டாக இருக்கிற மாதிரி நான் டெஸ்ட்டை வந்து பண்ணாக்க நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கான டெஸ்ட்டை நம்ம கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட்குள்ளே போயினாக்க ஃப்ளிப் லேயர்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நாங்களை மட்டும் லைட்டாக நம்ம சேஞ்ச் பண்ணலாம். ஓகே, ஸோ எனக்கு இது செட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் அது பேக் போயிட்டு கீழே மோட்ஸில் போயிட்டு லாஸ்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு மேலுக்கிறத மட்டும் லைட்டாக உங்களுடைய பிக்கு தகுந்த மாதிரி. ஓகே, அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு காப்பிலே இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட்டு டெஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் ஸ்டைலுக்கு நிறைய இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க.
நெக்ஸ்ட் இந்த ஸ்பீட் ஐக்கனை மட்டும் நீங்கள் ஆஃப் பண்ணிட்டு ஜஸ்ட் நீங்கள் பேஸ்ட் பண்ணிங்கனாக்க அந்த எஃபெக்ட் இதில் ஆட் ஆயிடும். ஸோ இதே சமயத்தில் அடுத்தடுத்த டெஸ்ட்டுக்கு வந்து பண்ணாக்க ஒன் பண்ணால் இந்த எஃபெக்டை வந்து பண்ணாக்க நீங்கள் பேஸ்ட் பண்ணிவிட்டு ஃபைனலி மேலே ஷோ பட்டனை கிளிக் போயிட்டு கீழே ஷோ பண்ணிங்கனாக்க இந்த வீடியோ ரெடி ஆயிரும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஸோ பேக்ரவுண்ட் மட்டும் உங்களுக்கு கரெக்டாக ரிமூவ் ஆயிடுச்சுனாக்க ஈஸி. ஸோ ரிமூவ் ஆகலைனாக்க நீங்கள் தான் ஓனாக அது ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எப்படி வருதுன்னு பாருங்கள் உங்களுக்கு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.